நாமக்கல்லில் வலிப்பு வந்தது போல் நாடகமாடி வழிப்பறையில் ஈடுபட்ட 2 கொள்ளையர்கள் விபத்தில் சிக்கி உயிரிழந்திருக்கின்றனர். உதவி செய்தவரிடமே வழிப்பறி செய்தவர்கள் உடனுக்குடனாக விபத்தில் உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. சம்பவத்தின் முழு பின்னணி என்ன? நாமக்கல் கோட்டை தெருவை சேர்ந்த நவீன் மற்றும் அவருடைய நண்பர் மாரி இருவரும் லாரி பட்டறையில் வேலை செய்து வருகின்றனர். நாமக்கல் மோகனூர் சாலையில் அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரி முன்பாக வலிப்பு வந்தது போல் மாறி கீழே கிடந்து துடித்துள்ளார். அப்போது சேலம் மாவட்டம் வாழப்பாடியை சேர்ந்த கூலி தொழிலாளி புன்னார் என்பவர் அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் செல்ல மாறி உயிருக்கு போராடுவதை பார்த்ததும் வாகனத்தை நிறுத்தியுள்ளார். மேலும் மாரியின் அருகே சென்று அவருக்கு உதவுவதற்கு சென்ற நிலையில் மாரியும் நவீனும் சேர்ந்து புன்னாரின் கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டியுள்ளனர். வலிப்பு வந்தது போல் நடித்தது எல்லாம் கொள்ளை நடத்துவதற்கான நாடகம் என்பதை தெரிந்து கொண்டார் புன்னார். நவீனும் மாரியும் சேர்ந்து உதவி செய்ய வந்த புன்னாரை தாக்கி அவரிடமிருந்த செல்போன், 5000 ரூபாய் பணம் மற்றும் அவருடைய இருசக்கர வாகனத்தை கொள்ளையடித்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றனர். கொள்ளையடித்த குஷியில் திருட்டு வாகனத்தில் வேகமாக செல்ல எதிரே வந்த ஒரு வாகனம் இவர்கள் மீது மோதிவிட்டது. இதில் வழிபறி கொள்ளையர்களான நவீன் மற்றும் மாரி இருவரும் உயிரிழந்து விட்டனர். உதவி செய்ய நினைத்தவரிடமே வழிபறி செய்த கொள்ளையர்களை கர்மா உடனே தண்டித்து விட்டதாக அந்த பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர்.